தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை கடற்பகுதியில் இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் மீனவர்களுக்கு வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் 4 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சிபிசிஐடி போலீசார் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். மாணவி மரண வழக்கில் விசாரணையை முறையாக நடத்த கோரி தந்தை ராமலிங்கம் தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஜி சந்திரசேகரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை நிலை குறித்த அறிக்கையை சீலிட்ட உரையில் தாக்கல் செய்த சிபிசிஐடி தரப்பு மாணவியின் செல்போன் தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்தது. மேலும் இவ்வழக்கில் விசாரணை நிறைவடைந்து விட்டதாகவும், தடயவியல் துறை அறிக்கை கிடைத்தவுடன் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினர். சிசிடிவி கேமரா உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் வருங்காலத்தில் போலீசார் இல்லாமலேயே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தும் நிலை ஏற்படும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். திருச்சி என்ஐடியில் அவசர உதவி அமைப்பின் சிறப்பு மையத்தை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தற்போது காவல்துறையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக எந்த இடத்தில் குற்றம் நடந்தாலும் அதனை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு காவல்துறையின் அபார வளர்ச்சியால் காவல் நிலையங்களில் பேப்பரில் எழுதுவது நிறுத்தப்பட்டு இ-ஆபீஸ் மூலம் அனைத்து தகவல்களும் பதிவு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். குடும்ப வன்முறை தடை சட்டத்தின் கீழ் வெளிநாடு வாழ் இந்திய நீதிமன்றங்களில் வழக்கு தொடர முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2 குழந்தைகளை தன்னிடம் ஒப்படைக்க கோரியும், குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அமெரிக்க வாழ் இந்தியரான உஷா என்பவர் தொடர்ந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி அவரது கணவர் கிரண்குமார் வழக்கு தொடர்ந்திருந்தார். குழந்தைகளை வரவழைத்து விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் குழந்தைகளை உஷாவின் கட்டுப்பாட்டில் ஒப்படைத்து கணவர் கிரண்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் எலக்ட்ரிக்கல் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சிவகாசி பேருந்து நிலையம் அருகே மணிநகரில் ரவி என்பவருக்கு சொந்தமான எலக்ட்ரிக்கல் கடை அமைந்துள்ளது. நேற்று இரவு இந்த கடையில் தீப்பிடித்த நிலையில் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக்கு வந்த கூடுதல் தலைமை செயலரின் காலில் விழுந்து கதறிய விவசாயியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற தமிழக கூடுதல் தலைமை செயலாளர் பிரபாகரன் வட்ட வழங்கல் பட்டா மற்றும் ஆக்கிரமிப்பு நில அளவை பிரிவு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கனிக்கிலுப்பை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஹரிகிருஷ்ணன் தனது கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி கூடுதல் தலைமை செயலரின் காலில் விழுந்து கதறினார். அவரது கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் பரிந்துரை செய்வதாக கூடுதல் தலைமை செயலர் உறுதியளித்தார்.